நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை, வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு. தொலைநோக்குடன் சுபீட்சத்தின் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஊடக அமைச்சர் அறிவித்துள்ளார். அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கு நீண்டகால ஆளணி முகாமைத்துவ வேலைத்திட்டம். இந்தியா சென்று கோவிட் நெருக்கடியால் திரும்ப முடியாதுள்ள இலங்கையரை கட்டம் கட்டமாக அழைத்து வர இந்திய உயர்ஸ்தானிகர் சம்மதம். இலங்கை வானொலி தமிழையும் கலை கலாசார விழுமியங்களையும் பேணியதாக முன்னணி கல்வியலாளர் பேராசிரியர் சந்திரசேகரன் பாராட்டு. கோவிட்-19 தொற்று நோய்க்காக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை இன்று முதற் தடவையாக மக்களுக்கு ஏற்ற பிரிட்டன் தயார் நிலையில். தொலைநோக்கு வேலைத்திட்டத்திற்கு அமைய காற்றாலை மின் உற்பத்தி இலங்கையின் முக்கியமான திருப்புமுனை என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மன்னாரில் தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை மக்கள் பாவனைக்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். இந்த நிலையத்தின் மூலம் 103 மெகாவாட்டுக்கு மேலான மின் வலு தேசிய வலைப்பின்னலில் சேர்க்கப்படும். தமது ஆட்சி காலத்தில் ஒருபோதும் மின் விநியோகத்தை முடக்கியதில்லை என பிரதமர் கூறினார். 2003ஆம் ஆண்டு தாம் ஆட்சி பீடம் ஏறிய போது மின் விநியோகம் 65% இருந்தது. இது 2015ஆம் ஆண்டளவில் 98% இருந்தது. எனினும் 2015இல் ஆட்சிப்பீடம் ஏறியவர்கள் மின் விநியோகத்தை சீர்குலைத்தார்கள் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அரசு சேவையை செயற்திறன் மற்றும் பயனுறுதி வாய்ந்த தன்மையை மேம்படுத்தும் நோக்கத்துடன் நீண்டகால அபிவிருத்தி திட்டம் ஒன்றை வகுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இதற்காக சகல தரப்புகளின் ஒத்துழைப்பை பெறப்போவதாக அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். அவர் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் மாநாட்டில் தகவல் அறிவித்தார். இலங்கையில் பயிர் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக தரமான விதைகளின் உற்பத்தியை மேம்படுத்துவது பற்றி அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டின் சிறுபோகத்தில் ஆரம்பிக்கப்பட்ட உணவு உற்பத்தி தேசிய வேலைத்திட்டம் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகிறது. கூடுதலான காணிகளில் பயிற்சியை மேற்கொண்டு அதிக விளைச்சலை பெறுவதற்கு தரத்தில் சிறந்த விதைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். இதற்காக விவசாய திணைக்களங்களையும் மகாவலி வலயங்களையும் ஒருங்கிணைத்து விதை உற்பத்தி நிறுவனங்களுடன் சேர்ந்து சீரான திட்டம் ஒன்றை அமுலாக்க அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்தது. இதற்குரிய யோசனையை விவசாய அமைச்சர் சமர்ப்பித்திருந்தார். சமகால அமைச்சரவையும் பாராளுமன்ற உறுப்பினர் குழுவும் சுபீட்சத்தின் தொலைநோக்கு வேலைத்திட்டத்தை சிறப்பாக அமுலாக்க ஒன்றுபட்டுள்ளனர். இவ்வாறு அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்திருக்கிறார். எதிர்க்கட்சி எத்தகைய வாத பிரதிவாதங்களை முன்வைத்தாலும் அவற்றை அரசாங்கம் வலுவாக எதிர்கொள்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அதிகாரத்தை கைப்பற்ற எதிர்க்கட்சி கனவு காண்பதாக அமைச்சர் கூறினார். அடுத்த 6 மாதங்களில் சரியான தீர்வுடன் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்துள்ளார். அவர் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் மாநாட்டில் தகவல் தெரிவித்தார். கோவிட்-19 தொற்றுக்காக தடுப்பு மருந்துகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ள மருந்து பொருட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றை முறையாக பகிர்ந்தளிப்பதற்கு உலக சுகாதார ஸ்தாபனம் நடவடிக்கை எடுத்துள்ளது என அமைச்சர் ரமேஷ் பத்திரன தெரிவித்தார். வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் விரைவில் இலங்கைக்கு கிடைக்கும். அவற்றுடன் இணைந்ததாக உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட தேசிய ஔடதங்களை முறையாக பரிசோதித்து அவற்றை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். அறிவுடைய சமூகத்தை கட்டியெழுப்ப இலங்கை வானொலி பங்காற்ற வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழக கல்வி பீடத்தின் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் சோவண்ணா சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மொழியையும் கலை கலாசார விழுமியங்களையும் பேணி பாதுகாக்க தேசிய வானொலி அளப்பரிய சேவையை ஆற்றியிருப்பதாகவும் பேராசிரியர் சந்திரசேகரன் தெரிவித்தார். தேசிய வானொலி 95 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்டு தமிழ் தேசிய சேவை அலைவரிசைகளில் ஒலிபரப்பான விடியும் வேளை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் கருத்து வெளியிட்டார்.
பேச்சு வழக்கு எவ்வாறாக இருந்த போதிலும் நிகழ்ச்சிகளில் தரமான தமிழை பேணுவது இலங்கை வானொலியின் தனிச்சிறப்பென பேராசிரியர் சந்திரசேகரன் மேலும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவை எதிர்வரும் 22ஆம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் தடுத்து வைக்குமாறு கோட்டை மேஜிஸ்ட்ரேட் பிரியந்த லியனகே இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டின் நிலைமையை கருத்திற்கொண்டு வழக்கு விசாரணையை பின்போடுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லாவின் தலைமையில் இயங்கும் சேவ் பேர்ல் நிறுவனத்திற்கு கட்டாரிலிருந்து சட்டவிரோதமாக கிடைத்த பணம் பயங்கரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதா என்பது பற்றி விரிவாக விசாரித்து வருவதாக முன்னைய விசாரணையின் போது சிஐடியினர் நீதிமன்றத்தில் அறிவித்திருந்தனர். இவர் நடத்தி செல்லும் மദ്രസா பாடசாலையில் மாணவர்கள் மத்தியில் விநியோகிக்கப்பட்ட அல் ஹசனான் என்ற சஞ்சிகை பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டது. இந்த சஞ்சிகையில் கடும் போக்குவரத்தை போதிக்கும் விடயங்கள் உள்ளனவா என்பதை ஆராயுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதற்குரிய அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் COVID-19 தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க ஆசி கோரும் விதத்தில் தொடர்ந்தும் ரத்ன சூத்திர மந்திர உச்சாடன நிகழ்வை நடத்தி வருகிறது. இன்றைய தினத்திற்கான நிகழ்ச்சி குருநாகல் மகாவேவைச் சேர்ந்த வேரகல ஸ்ரீ பூர்வாராம விகாரையில் இடம்பெறும். இது கூட்டுத்தாபனத்தின் பிரதான சிங்கள அலைவரிசைகளில் நேரடியாக ஒலிபரப்பாகும். பொதுச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுள் ஒருவராக அமைச்சின் முன்னாள் செயலாளர் வி சிவஞான சோதி நியமிக்கப்பட்டுள்ளார். சுயாதீன பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு புதிய உறுப்பினர்கள் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டு பாராளுமன்ற சபையின் ஒப்புதல் பெறப்பட்டது. அதன்படி ஆணைக்குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் ஜகத் பாலபெட்டவந்தி நியமிக்கப்பட்டுள்ளதுடன் அமைச்சின் முன்னாள் செயலாளர்களான திருமதி இந்திராணி சுகததாச, வி சிவஞான சோதி, கலாநிதி TRC ருபேரு, லியனகம, டியன் கோமஸ், எஸ் பியதாச, டிலித் ஜயவீர, எம் சலீம் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதம் பற்றிய விசாரணைகளில் இதுவரை 145 பேரின் வாக்குமூலங்களை பெற்றுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் 54 பேர், மருத்துவர்கள் 12 பேர், தாதிமார் 7 பேர், கைதிகள் 73 பேர் ஆகியோரிடமிருந்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளராக பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹண தெரிவித்தார். போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்த 25 பேர் அடங்கிய குழு தொடர்ந்தும் விசாரணை நடத்துவதாக தெரிகிறது. இறந்தவர்களில் 7 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். 4 பேர் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இடம்பெறுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பல்வேறு தேவைகளுக்காக இந்தியாவிற்கு சென்று COVID-19 தொற்று நெருக்கடி காரணமாக நாடு திரும்ப முடியாமல் இருக்கும் இலங்கையர்களை அழைத்து வர இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சம்மதம் தெரிவித்துள்ளார். நேற்று அமைச்சர் தினேஷ் குணவர்தன, டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயுடன் நடத்திய சந்திப்பில் இலங்கையர்களை கட்டம் கட்டமாக அழைத்து வருவது பற்றி ஆராயப்பட்டதாக கடற்றொழில் அமைச்சு அறிவித்துள்ளது. குறுகிய கால பயண ஏற்பாடுகளுடன் இந்தியாவிற்கு சென்ற சுமார் 1500 பேர் COVID-19 காரணமாக நாடு திரும்ப முடியாமல் இந்தியாவில் தங்கியிருக்கிறார்கள். இவர்களில் பலர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் தமது குறைகளை கூறியிருக்கிறார்கள். இந்த விடயத்தை ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோரின் கவனத்திற்கு அமைச்சர் கொண்டு சென்றிருக்கிறார். இருவரும் வழங்கிய ஆலோசனைக்கமைய நேற்றைய கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது ஒரு தொகுதி இலங்கையர்களை விமானம் மூலமும் எஞ்சியவர்களை இந்தியாவிற்கு சொந்தமான பயணிகள் கப்பல்கள் மூலமும் கட்டம் கட்டமாக அழைத்து வர இந்திய உயர்ஸ்தானிகர் சம்மதம் தெரிவித்ததாக கடற்றொழில் அமைச்சு விடுத்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.
பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உலகச் செய்திகள். இந்தியாவின் மத்திய அரசாங்கம் சமீபத்தில் நிறைவேற்றிய விவசாயத்துறை சார்ந்த 3 சட்டங்களுக்கு ஆட்சேபம் தெரிவிக்கும் வகையில் இன்று இந்தியா முழுவதும் விவசாயிகள் பாரத் பந்த் என்ற பெயரில் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த சட்டங்கள் சந்தை நலன்களை முன்னிறுத்தப்பட்டவை எனவும் தமக்கு பாதகமானவை எனவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகிறார்கள். சட்டங்களை வாபஸ் பெற வேண்டும் என கோருகிறார்கள். இந்த கோரிக்கைகளுக்கு எதிரணியைச் சேர்ந்த 16 கட்சிகள் ஆதரவு வழங்கியுள்ளன. விவசாயிகளின் போராட்டத்தை முன்னிட்டு பல நகரங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் 1,00,000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு நியூசிலாந்தின் கிரைஸ்ட் சர்ச் நகர பள்ளிவாசல்களை இலக்கு வைத்து தனிநபர் மேற்கொண்ட தாக்குதலை தவிர்த்திருக்க முடியும் என விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெள்ளையின மேலாதிக்க சிந்தனையுடன் பிரெண்டன் டரண்ட் என்ற நபர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் துப்பாக்கிகளுடன் 2 பள்ளிவாசல்களை ஊடுருவி 51 பேரை சரமாரியாக சுட்டுக் கொன்றார். இதுபற்றி நியூசிலாந்து அரசு விசாரணை நடத்தியது. துப்பாக்கி அனுமதி பத்திரங்களை அதிகாரிகள் முறையாக சோதித்திருந்தால் இந்த ஆயுதபாணி ஆயுதங்களை வாங்கி குவித்திருக்க முடியாது. இது ஒரு குறைபாடென விசாரணை நடத்திய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கோவிட்-19 தொற்று நோய்க்காக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி இன்று ஐக்கிய ராஜ்யத்தில் முதற் தடவையாக மக்களுக்கு ஏற்றப்பட உள்ளது. ஃபைசர் பயோ என்டெக் நிறுவனங்கள் இந்த தடுப்பு மருந்தை தயாரித்திருந்தன. சுமார் 70 வைத்தியசாலைகளை மையமாக கொண்டு தடுப்பூசி ஏற்றப்படும். முதலில் 80 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்தை பயன்படுத்துவார்கள். கோவிட் தொற்றால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ளவர்களை பாதுகாத்து மீண்டும் இயல்பு வாழ்க்கையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் பாரிய தடுப்பு மருந்தேற்ற திட்டம் அமுலாகிறது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகள். மட்டக்களப்பு வெள்ள நீரை கட்டுப்படுத்தும் நீண்டகால வழிவகைகள் பற்றி ஆராயப்பட்டுள்ளன. நேற்று முன்தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டத்தில் பல யோசனைகள் பற்றியும் அபிவிருத்தி திட்டங்கள் பற்றியும் பரிசீலிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட செயலாளர் கே. கருணாகரன் தலைமை தாங்கினார். சந்திவெளியில் புதிய வாய்க்கால் அமைப்பது, கிரானில் புதிய பாலத்தை நிர்மாணிப்பது, சித்தாண்டில் அணை கட்டுவது, மகிழவெட்டுவானில் அணைக்கட்டு மதில் அமைத்து தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்குவதை தடுப்பது போன்ற விடயங்கள் இங்கு ஆராயப்பட்டன. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். முதலில் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் நியூசிலாந்து சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். நியூசிலாந்தின் சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய தனிமைப்படுத்தி வைக்கப்பட்ட பாகிஸ்தானிய குழாமைச் சேர்ந்தவர்கள் தனிமைப்படுத்தலிருந்து வெளியேறி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் T20 மற்றும் டெஸ்ட் தொடர்களுக்காக தம்மை தயார்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் குழுவாக பயிற்சியில் ஈடுபடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் குழாமின் 53 பேரும் 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தனர். 12வது நாளில் மேற்கொள்ளப்பட்ட PCR சோதனையில் இந்த வீரர்கள் அனைவருக்கும் தொற்று இல்லை என தெரிய வந்தது. இந்த குழாம் நியூசிலாந்து வந்திருந்த சமயம் 6 பேருக்கும் பின்னர் 2 பேருக்கும் தொற்று ஏற்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து 8 பேர் தனிமைப்படுத்தல் பிரிவிற்கு மாற்றப்பட்டிருந்தனர். இனி லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். இந்த சுற்றுத்தொடரின் 15வது போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. இவற்றின் அடிப்படையில் ஜாஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி 9 புள்ளிகளோடு முன்னணியில் உள்ளது. தம்புள்ள வைக்கிங்ஸ் அணி 9 புள்ளிகளை பெற்றிருந்தாலும் ஓட்டவேக சராசரியின் அடிப்படையில் 2ஆம் இடத்தில் உள்ளது. கலம்பு கிங்ஸ் அணி 8 புள்ளிகளோடு 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். வர்த்தக செய்தி. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் கொடுக்கல் வாங்கல்களை குறைக்கும் சுட்டன்கள் நேற்று சிறப்பான வளர்ச்சி கண்டிருந்தன. அனைத்து பங்கு விலை சுட்டன் 76 புள்ளிகளால் உயர்ந்து 6473.7 என்ற மட்டத்தை அடைந்தது. இது 2.5 வருட காலத்தில் பதிவாகியுள்ள ஆக கூடுதலான எண்ணிக்கையாகும். S&P
SL20 சுற்றன் 48 புள்ளிகளால் உயர்ந்திருந்தது. விற்பனை பொருள்வு 320 கோடி ரூபாய் என்ற சராசரியை தாண்டியிருந்தது. வர்த்தக செய்தி கேட்டீர்கள். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சாம்சங் ஸ்ரீலங்கா நிறுவனம் கடந்த மாதம் 350 கோடி ரூபாவுக்கும் மேலான விற்பனை பொருள்வை பதிவு செய்துள்ளது. இந்நிறுவனம் பதிவு செய்த ஆக கூடுதலான விற்பனை பொருள்வு இதுவாகும் என முகாமைத்துவ பணிப்பாளர் கெவின் சாங்சு யூ தெரிவித்துள்ளார். இலங்கையில் முதலாம் இடத்தில் இருக்கும் திறன்பேசி என்ற பெருமையை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தமை பற்றி தாம் மகிழ்ச்சி அடைவதாக திரு கெவின் குறிப்பிட்டார். இந்நிறுவனம் மடிக்கக்கூடிய சாம்சங் கேலக்சி Z Fold 2 திறன்பேசியை சமீபத்தில் அறிமுகம் செய்திருந்தது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. கிழக்கு மாகாணத்திலும் யாழ், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, ஹம்பாந்தோட்டை, மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று காலை 5 மணிக்கு திணைக்களம் விடுத்த அறிக்கையில் இந்த எதிர்வு கூறல் இடம்பெற்றிருக்கிறது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேற்கு சபரகமுவ மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். சில இடங்களில் 50 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி பதிவாகலாம். காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மிகப்பெரிய காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு. தொலைநோக்குடன் சுபீட்சத்தின் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக ஊடக அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அரசு சேவையின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கு நீண்டகால ஆளணி முகாமைத்துவ வேலைத்திட்டம். இலங்கை வானொலி தமிழையும் கலை கலாசார விழுமியங்களையும் பேணியதாக முன்னணி கல்வியலாளர் பேராசிரியர் சந்திரசேகரன் பாராட்டு தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்று நோய்க்காக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசியை இன்று முதற் தடவையாக மக்களுக்கு ஏற்ற பிரிட்டன் தயார் நிலையில். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.